ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். டுடே விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா சோயாபீன், அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சர் நம்கின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அதில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி ரெடி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாகவே காமிச்சிருக்கேன். நான் இது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதோடய ஃபார்மெட்டை எப்படி பண்ணுறேன் என்னங்கிற டீட்டெயில்ஸில் இதுக்கப்புறம் வர வீடியோலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா சோயாபீன் நம்கின் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கடாயில் வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா பார்த்திங்கன்னா 3 ஆல்ரெடி நம்ம வெங்காயம் பூண்டு போட்டிருக்கோம். ஆஃப்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணி உப்பு நான் ஆல்ரெடி அதில் போட்டுட்டேன். அதனால் இது போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு லெட்டு எடுத்து மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்தங்காட்டிக்கு திருப்பி பார்த்திங்கன்னா 2 டைம் இல்லை 3 டைம் நான் அதை கொஞ்சம் ஸ்லோ சிம்மில் வச்சு நான் இதை இது பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், தனியா பவுடர் இது 3 போட்டு, அதுக்கப்புறம் காஷ்மீர் பவுடர் கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கலருக்கு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சோயாபீனும் பார்த்திங்கன்னா அந்த கடாயில் அப்படியே போட்டுறணும். அதை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் வதக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும் அதில் போட்டு. ஏன்னா எந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சோயாபீன் மசாலாவை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா நான் மசாலாலாம் வச்சு இதில் சோயாபீன் வச்சு நல்லா வதக்கிட்டேன். அதில் இது நல்லா உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஒரு 5 இல்லை ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டிங்கன்னா கொதி வந்ததுக்கப்புறம் அது தண்ணி அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த சோயாபீனும் அந்த இதுவும் நம்கின்ங்கிறத மிக்சர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அதை நம்ம போடணும். அப்போ கொதிக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் நம்கின் போட்டேன்.